நம்ம வந்து ஒரு ஆப்பிள் தோட்டத்தில் இருக்கோம். ஆப்பிள் தோட்டம்னா நம்ம வந்து காஷ்மீர்லேயோ இல்லை ஊட்டியிலையோ இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ராயல்சீமாங்கிறது வெரி ஹாட் ஏரியா. ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதில் அனந்த்பூர் வந்து 47-48 டிகிரி கிட்டத்தட்ட டெம்பரேச்சர் போகக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளை வந்து விளைவிச்சு సాధించారు நம்ம అన్న வந்து రమణ రెడ్డి. ఎక్కడ పండుతుందనంటే ఇది హాట్ వెరైటీ, అంటే ఎంత ఎండకైనా తట్టుకుంటుంది అనమాట ఈ వెరైటీ వచ్చి. ஏன்னா இஸ்ரேலில் இதே ஹாட் சுச்சுவேஷனில் ஆப்பிள் விளையுதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதை இந்தியாவில் எப்படியா நம்ம விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் காட்டுக்கருவையும் ஒரு சில இடங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா மொசாம்பி இருக்குது, இல்லை லைம் இருக்குது. இது 2 தான் இங்கே வந்து கிராப்பே இருக்குது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வந்து 4-5 வெரைட்டியை கொண்டாடுறாரு. இங்கே வந்து ஆப்பிள் மட்டும் இல்லை, லிச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இந்த மாதிரி ட்ரையில் வரக்கூடியது இல்லை. அந்த லிச்சியை இங்கே சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாரு. லாங்காங்கிற வெரைட்டியை சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. டேட்ஸில் ஒரு 5 வெரைட்டி பண்ணுறாரு. ட்ராகன் ஃப்ரூட் பண்ணுறாரு. டேட்ஸ் வந்து ஒரு 6 ஏக்கரில் பண்ணியிருக்காரு. அற்புதமாக விளைஞ்சிருக்கு 6 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா. நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா நாக்பூரில் உள்ள ஆரஞ்சு வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல விளைவிச்சிருக்காங்க. வெறும் புளிப்பு தான் இருக்கும், அது ஸ்வீட்டே இருக்காது. ஆனால் இந்த வெரைட்டி எப்படி வந்து ஹிமாச்சலில் இருக்கிற ஆப்பிள் என்ன டேஸ்ட் இருக்கோ சேம் டேஸ்ட்டை இங்கே விளையிற ஆப்பிள் இருக்குங்கும்போது இது ஒரு அற்புதமான விஷயம். இது யாருமே இந்தியாவில் இது வரையும் பண்ணலை. ஏன்னா நம்ம ஹிமாச்சல்லேருந்து இல்லை காஷ்மீர்லேருந்து வரவழைக்கிறது ரொம்ப லாங் ஜேர்னி இது வருது. 2வது கூலரில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரை ஏரியாவில் உற்பத்தி பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட முடியும். திரு ரமணா ரெட்டி வளர்க்கும் இந்த இஸ்ரேல் ஆப்பிள் வெரைட்டி மரக்கன்றுகள் நம்ம தமிழக விவசாயிகளுக்கும் குறைந்த விலையில் கிடைப்பதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க நம்ம ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம். இவங்க தென்னிந்திய பழங்கள் மற்றும் உணவுக்காடு வளர்ப்பு அப்படின்ற மாபெரும் திருவிழா மற்றும் கண்காட்சி வர ஜூன் 14ஆம் தேதி நம்ம திருச்சி SRM கல்லூரியில் நடத்துறாங்க. இங்க இஸ்ரேல் ஆப்பிள் வெரைட்டி மட்டும் இல்லைங்க, திரு ரமணா ரெட்டியே ஆந்திராவிலிருந்து நமக்கு நேரடியாக வழிகாட்ட வராரு. முன்பதிவு செஞ்ச இந்த திருவிழாவில் நீங்களும் கலந்துக்கோங்க. உங்க தோட்டத்திலையும் ஆப்பிளை வளர்த்துக்கோங்க.